நேயர்களுக்கு வணக்கம். ஃபார்மோட உச்சத்தில் இருக்கிற ரெண்டு டீம் போட்டி போட்டா எப்படி இருக்கும்? அது இன்னைக்கு நடக்க போகுது. ஜிடி விசஸ் டிசி. இந்த மேட்சை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கரெக்டாக சொன்னாங்க. நல்ல மேட்ச் இது. பிரமாதமான மேட்ச்சு. ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி நல்ல மேட்ச் இது. ரெண்டு குட் சைட். நல்லா இருக்கும் மேட்ச் இன்னைக்கு. ஓகே, எனக்கு என்னமோ ஹை வோல்டேஜ் கேம் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. மோடி ஸ்டேடியத்தில் விளையாடுறாங்க. ஸோ டெஃபினட்டாக ரன்ஸ் நிறையா வரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. ஓகே. அண்ட் குஜராத் வந்து ஃபுல் பேக்டாக இருக்கும் அந்த ஸ்டேடியம். குஜராத் விளையாடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது போன மேட்ச் உதப்பட்டிருக்காங்க குஜராத். இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அடிப்பட்ட புலி மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது அன்எக்ஸ்பெக்டடாக உதப்பட்டாங்க அது போன மேட்ச்சு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மேட்ச். ஓகே. ஜிடியில் சாய், கில், பட்லர் 3 பேரில் யாராவது ஒருத்தர் ஒவ்வொரு மேட்ச்லேயுமே 50 போட்டுடுறாங்க. இது வந்து இந்த 3 பேரோட ஃபார்ம் ஓகே. ஆனால் மிடில் ஆர்டர் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த 1, 2, 3 தான். அதான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் சாய் சுதர்ஷன் தான் மாடல் பிளேயர்னு நான் சொல்லியிருக்கேன். ஆங்கர் பிளேயர்னாலே இந்த IPL 25 அவர் ஒருத்தர் தான். மேட்சுக்கு மேட்ச் அடிக்கிறாரு, மேட்ச் விக்கெட் விழாமல் பார்த்துக்கிறாரு. அட்லீஸ்ட் 10 ஓவராக விளையாடி டீமை சேவ் பண்ணுறாரு. அந்த மாதிரி தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ கூட வந்து கில்லோ பட்லரோ அடித்தாங்கனாக்கா அது போனஸ். அவங்க ஒரு 50 அடிச்சுன்னா அது போனஸ். ரைட். ஒரு மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் வந்து கலக்கினர் பேட்டிங். அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கலக்கினார். இன்ஃபேக்ட் அவர் வந்து நோன் ஃபார் இஸ் போலிங் மெயினாக. ஆனால் அவர் பேட்டிங்கில் வந்து நல்லா கலக்கி 42 ரன்ஸ் அடிச்சு மேட்ச் வின் பண்ணுறதுக்கு மெயின் காரணமாக இருந்தார். அதனால் இப்போ அவர் வந்து பர்மனெண்ட்டாக நம்பர் 4 விளையாடுவார்னு நினைக்கிறேன், பட்லருக்கு அடுத்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ருதர்ஃபோர்டு ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா அவர் ஏர்லியாக வர மாட்டேன்றார். தட் இஸ் 10 ஓவர்ஸில் வர மாட்டேன்றார். அவர் வந்து 15 ஓவர்ஸ்லாம் வர்றார். ஸோ அதனால அப்போ என்ன ஆகுது, இவங்க வந்து அந்த இடம் ஒன்று வேக்கண்ட்டாக இருக்குது. அப்போ ஷாருக் கான் அனுப்புகிறாங்க. ஷாருக் கான் என்னன்னாக்கா இஸ் அ ஃபினிஷர், இஸ் அ ஹிட்டர். அவர் வந்து இந்த ஸ்ட்ரைக்கில் எடுத்து அப்படி ரொட்டேட் பண்ணி அந்த மாதிரி விளையாடுற டைப் இல்லை அவர். அங்கே ஒரு பிளேயர் மிஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து திவேட்டியா அவரும் ஹிட்டர், அவரும் ஃபினிஷர். ரஷீத் கான் அவரும் ஹிட்டர். அதனால் அப்படியே போயிடுது. கடைசியில் ஒரு டெய்ல் எல்லாமே ஹிட்டர் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆள் மிஸ் ஆகுது அவங்களுக்கு. ஓகே, குஜராத்தில் அது ஒன்று தான் அவங்களுக்கு ட்ராபேக். ஓகே. மற்றபடி போலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா 2 பேரும் ஆன் தட் டே தே போல் வெரி வெல். அந்த மாதிரி 3 மேட்ச் நல்லா போட்டிருக்காங்க அவங்க. 1 or 2 மேட்சஸ் சரியாக போடல. பட் பிரசித் கிருஷ்ணா எல்லா மேட்சும் நல்லா போடுறாரு. இந்த வருஷம் செம்ம ஃபார்மில் இருக்கார் அவர். அது மெயினாக என்னென்னாக்கா ஹி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஆஃப் சைட் போலிங். நான் திருப்பி சொல்லுவேன், ஏன்னா அவர் ஆக்ஷனுக்கு டவுன் த லெக் தான் போகும். அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அவுட் சைட் அவசரம் போட்டுருக்காரு அவர். அது நான் எவ்ரி மேட்ச் நான் அவரை வாட்ச் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அவரோட மிஸ்டேக் ஏதாவது திருப்பி ரிப்பீட் பண்ணுறாருன்னு பார்க்குறேன். அவர் நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு அது. ஸோ அதனால் ஈ இஸ் எ குட் பவுலர். தென் ரஷீத் கான் ஸ்பின்னர் அவங்களுக்கு. இதில் பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் இஸ் சாய் கிஷோர் போலிங். அவர் உரிமையாக போடுறார் இந்த வருஷம். அந்த ஒரு மேட்ச் அடித்தாங்க அவரை. பட் அது வந்து அந்த அந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி கொண்டு வந்து தப்புன்ற மாதிரி இருக்குது. தென் அர்ஷத் கான் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நாட் ஸோ குட், வெரி ஆர்டினரி பவுலர் தான். ஸோ இவங்க ஒரு 5 நல்ல குட் பவுலர் இருக்காங்க, 6வது சுமாரான பவுலர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஜிடி போலிங் வைஸ் தே ஆர் வெரி ஸ்ட்ராங். பேட்டிங் வைஸ் ஒரு பிளேஸ் வந்து உதைக்குதாங்க. ஓகே. ஸ்ரீலங்கன் ஆல்ரவுண்டர் தஷுன் சனக்கா கிளென் பிலிப்ஸ்க்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து சரியான ஆப்ஷனா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். அது சரியான ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவர் வந்து முதல்ல நல்ல ஃபார்மில் இருந்தார், ஸ்ரீலங்கா கேப்டன் பண்ணுறது. அதுக்கப்புறம் கேப்டன்சிலேருந்து அவர் ரிலீவ் பண்ணிட்டாங்க. அவர் ஃபார்ம் ரொம்ப கம்மியாயிடுது. கடைசி ஃபியூ இயர்ஸ் சரியாக விளையாடல அவர். ஆனால் இப்போ ரீசெண்டில் ஃபார்மாக இருக்காரு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அவர் வந்து அந்த கேம் இல்லை முதல்ல இருந்து. அதுவும் அவரும் ஃபினிஷர் தான். அவர் வந்து முன்னாடி வந்து விளையாட மாட்டார். கடைசியில் வந்து இந்த டெய்ல ஒரு 9-10 ஜாக்கை வச்சுட்டு நல்லா விளையாடுவார். அந்த மாதிரி டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் அவர். பட் கிளென் பிலிப் வந்து வேற லெவல். இது ஷனாக்கா அவர்கிட்ட என்ன சிக்கல்னா, அவர் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த இன்டர்நேஷனல் லீக் T20 துபாயில் நடந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக் இதெல்லாம் நல்லா ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் இந்த இன்டர்நேஷனல் மேட்ச் அந்த முன்னாடி பண்ணது வந்து அவர் சரியா விளையாடல. அது அந்த மாதிரி விளையாடல. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார், கடைசி இந்த 9-10 ஜாக்கை வச்சுட்டு நல்லா விளையாடுவார். கடைசி ஒரு 4 ஓவர் நல்லா விளையாடுவார்.
அது இப்போ இல்லை, குறைஞ்சிடுது. அடிக்கடி அவர் என்ன ரீசெண்ட் டே ஸ்கோர் எடுத்து பாருங்க, அவ்வளோ ஃபார்மில் இல்லை. ஏன்னா 10 இன்னிங்ஸ்ல பால் போட்டிருக்காருன்னா 13 விக்கெட் எடுத்திருக்காரு, ஓகே. ஆனா இவங்களுக்கு நீட் ஆகுறது ஒரு பேட்ஸ்மேன் தானே தேவை. நீங்க ஆல்ரவுண்டர் போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்லா வேஸ்ட். ரெண்டாவது ஐபிஎல் வந்து ஃபார் சுப்பீரியர் ஸ்டாண்டர்ட் கம்பேர்ட் டு ஸ்ரீலங்கன் பிஎல் ஆர் பாகிஸ்தான் பிஎல் அது மாதிரி. ஓகே. ஸோ ஜிடி வந்து கம்பேர்ட் டு குட் சைட், பட் bowling வைஸ் குட் சைட், பேட்டிங்கில் கொஞ்சம் ஹிக்கப் இருக்கு, அவ்வளோதான். சிராஜ் ஆன் ஹிஸ் டே நல்லா பால் போடுவாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, அதுல வந்து சொல்றாரு, அவங்க கேக்குறாங்க இன்னைக்கு உங்களுடைய நாள் அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. கையில இருந்து 2 பால் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த 2 பால் ரிலீஸ் ஆகி அந்த பிச்சர்லயே கண்டுபிடிச்சிடலாம் இந்த நாள் எனக்கானதா இல்ல இன்னொருத்தங்களுக்கானதா அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும் இல்லை. அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுனாக்கா இஸ் அ வெரி ஆர்டினரி பிளேயர். குட் பிளேயர்னா எல்லா பாலும் அந்த நினைக்கிற இடத்துல போடணும். சரி, நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்போ ஹேசல்வுட் எடுத்துக்கோங்க, அவர் புவனேஷ்குமார் எடுத்துக்கோங்க, இப்போ இவங்களுக்கு விளையாடுறாங்க ஆர்சிபி, அவங்க 2 பேரும் நீங்கள் ஒரு காயினை வச்சா அது மேலே போடக்கூடிய சக்தி இருக்குது அவங்களுக்கு. பர்ஃபெக்ட் பவுலர்னாக்கா எந்த கண்டிஷனில் எங்கே போட்டாலும் லைன் அண்ட் லென்த் கரெக்டாக இருக்கும். கண்டிஷன் சேஞ்ச் ஆகும், எப்படி ஸ்விங் ஆகும், ஸ்விங் ஆகாது. அது வந்து இவர் கையில் தான் இருக்குது. மசில் மெமரின்னு ஒன்று இருக்குது, இவர் கையில் தான் இருக்குது. கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தாக்கா அது கரெக்டாக வந்து அந்த ஸ்பாட்டில் விழும், சொல்கிற இடத்துல விழும். இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா பவுலர்ஸுமே தான் எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே வந்து பிச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அது பண்ண முடியாத பவுலர்ஸ் வந்து அரகுர பவுலர்ஸ், என்ன ஒப்பீனியன். அவர் வந்து சொல்றாரு, நான் வாபிள் சீம் அதை வச்சுதான் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கேன், லாஸ்ட் வந்து ரோஹித் விக்கெட் எடுத்தது கூட அப்படிதான், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. அது முதல் யந்திரமா இது நான் சொல்றது 2-3 வருஷம் முன்னாடி யந்திரமா சொன்னாரு. அவங்க கேட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவரே ஏன் நீ சீம் அக்ராஸ் வச்சு போடுற, சீம் அக்ராஸ் வச்சு போட்டால் பால் சுங்கே ஆகாது. இது வந்து இன்டர்வியூவில் வந்திருக்குது, பேப்பர்லாம் வந்திருக்கு, இன்டர்வியூ வந்திருக்கு, அவர் வந்து டினே பண்ண முடியாது அதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஸ்ட்ரெயிட் சீம் வச்சு போட்டால் ஸ்விங் ஆகுது, ஆனால் அந்த ஸ்விங்கு வந்து வைடாக போடுது, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல என்னால். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வந்து சீம் அக்ராஸ் வச்சு போடுறேன் அப்படின்னா ஒத்துட்டார் அவர். இந்த அக்ராஸ் வச்சு போட்டாருனாக்கா யூ ஆர் கில்லிங் த ஸ்விங். ஸ்விங் எனக்கு வேணாம், நான் ஸ்ட்ரைட் பால் போடணும், என்னால் ஸ்ட்ரைட் பால் போட முடியல, அதனால் நான் அக்ராஸ் சீம் வச்சு போடுறேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். ஸ்விங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயம். அதாவது நீங்கள் வைல்டு ஸ்விங் பண்ணாக்க பேட்ஸ்மேனுக்கும் பேட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. வேற லிட்டில் ஸ்விங் தான் எட்ஜ் எடுக்கும். ஒரு 5 degrees அந்த மாதிரி இருக்கிற ஸ்விங் தான் எட்ஜ் எடுக்கும், மற்ற சமயம் எட்ஜ் எடுக்காது. அதனால் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணி போடணும் ஸ்விங்கை. அதான் வேணும்போது அப்படியே கரெக்டாக எந்த ஸ்பாட்டில் போடணுமோ அதுக்கு கெப்பாசிட்டி இருந்தது தான் பெரிய போலர். இந்தியாவில் வந்து அந்த மாதிரி போடுறது வந்து புவனேஷ்குமார். எஸ், டெஃபினட்டாக வந்து எங்கே பிச் பண்ணணுமோ அங்கே பிச் பண்ணுவார். ஒன்லி ப்ராப்ளம் அவர்கிட்ட வந்து பேஸ் கிடையாது, அவருக்கு பேஸ் கம்மி. அதனால பேட்ஸ்மேனுக்கு வந்து விளையாட்டுக்கு டைம் இருக்குது. மற்றபடி ஹேசல்வுட்லாம் பெரிய போலர். அண்ட் அந்த மாதிரி டெவலப் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் ஐ ஃபைண்ட் ஆர்ஷ்தீப் சிங் இஸ் குட். இன்னொன்று ஐ ஆல்வேஸ் சே த மோசின் கான் எல்எஸ்ஜி ஃபென்டாஸ்டிக் பவுலர் ஆகும். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலருக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்குது, குட் பாயிண்ட்ஸும் இருக்குது அவருக்கு. ஓகே ஒன்லி திங் இன்ஜரி. யாஷ் தயால் இஸ் ஆல்சோ குட் பவுலர் பிகாஸ் ஹி ஹஸ் காட் பெட்டர் கண்ட்ரோல். என்னடா எங்கே போடணுமோ அங்கே போடக்கூடிய சக்தி இருக்கணும், அதுதான் முக்கியம் பவுலருக்கு. இந்த சீசன்ல சிராஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அந்த டெஸ்ட் லென்த் போறதுனால அது ரீசனா இருக்குமா? இருக்கலாம். ஆனால் மெயினாக வந்து பேட்ஸ்மேன் மேக் மிஸ்டேக். ஓகே, அது ஒரு பெரிய இது. அதுதான் இப்போ பவுலர் விக்கெட்டுக்கு வந்து அதுதான் மெயின் ரீசன். பட் நேற்று மேட்ச்ல கூட பார்த்தோம், அவர் வந்து சம்டைம்ஸ் வந்து அவர் வந்து ஸ்பாட்டில் ஒழுது, அவருக்கு அவர் அறியாமல் ஒழுது. He says I'm not able to control, பட் என்ன அறியாமல் சில சமயம் ஒழுதுன்றார் அவர். அந்த சமயத்தில் வந்து இட் பிகம்ஸ். பட் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து விச் ஐ வில் சே இன் ஃபேவர் ஆஃப் சிராஜ் என்னன்னாக்க, இந்தியாவில் ஃபிட்டஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் அவர் தான். இன்ஜரின்ற பேச்சே கிடையாது. என்றைக்குமே வந்து கை காலை பிடிச்சின்னு உள்ளே போனது கிடையாது. இப்போ அது ரேராக அடிப்பட்டு போயிருப்பார், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஃபிட்னஸ் வைஸ் இஸ் ரியலி குட். அந்த விஷயத்தில் ஒத்துக்கணும். டிசி கம்ப்ளீட்டாக பேக்கேஜான ஒரு டீம். டிசி வந்து கம்ப்ளீட் சைட் சார், எனக்கு தான் கம்ப்ளீட் சைட். இப்போ நான் சொல்லிட்டு இந்த ஜேக் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கேன். அடுத்த மேட்ச் டூப்ளிசிஸ் வந்து அதுதான் இவங்க திருப்பி அவனை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக நான் இந்தியன் பிளேயரை எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ டூப்ளிசி வந்துட்டாருனாக்க தென் இன்னும் கம்ப்ளீட் சைட்.
ஓகே ஜேக்க உட்கார வச்சிடலாம் அப்படி. கண்டிப்பா அது உட்கார வைக்கலாம். நிறைய சான்ஸ் கொடுத்துறாங்க. இவங்களோட ஃபியூனரல் அது. ஏன்னா இதெல்லாம் வந்து சில்லி மிஸ்டேக். அது மாதிரி ஒவ்வொரு டீம்ல சில்லி மிஸ்டேக் பண்றாங்க. அந்த சான்ஸ் வரும்போது சொல்லி காமிக்கிறேன். இல்ல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல தான் ஒரு டீமோட வின்னிங்கே போயிடுது. ஆமா கண்டிப்பா அது பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்மலாம் இருக்கோம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து ஓவர் தி இயர்ஸ் விளையாடி எங்க மிஸ்டேக்னு ஆப்வியஸா தெரியுது. நம்ம அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது மேபி உள்ளே இருக்கும்போது அது விஷயம் இருக்காது, இந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்து இது இருக்காது. நம்ம ப்ராடாக பார்க்கும்போது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் ஒன்றும் இல்லை, எல்லா கிரிக்கெட்டர்ஸும் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க மிஸ்டேக்கு. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டம். அங்கே ஓகே காமெண்டேட்டர் மாதிரி இங்கே உட்காந்து சொல்லிடலாம், ஆனால் அங்கே போன உடனே விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே ஜிடியை கம்பேர் பண்ணும்போது இங்கேயும் சாலிடான 3 ஸ்பின்னர் இருக்காங்க. விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், அப்புறம் அக்ஷர் பட்டேல். கரெக்டாக சொன்னாங்க நீங்கள். அவங்க போலிங் ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்குது. ஐ வில் நெவர் ட்ராப் முகேஷ் அண்ட் மோஹித் ஷார்க். இவங்க 3 பேரும் டாப் கிளாஸ் போலர்ஸ். அதனால் என்ன ஆகுது, நம்ம நட்டுவுக்கு இடம் இல்லாமல் இருக்கு. 10 கோடி நட்டுவுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அது ரொம்ப சேட் திங். பட் இவங்க 3 பேரும் ட்ராப் பண்ணாக்க அநியாயம் அது. இவங்க நல்லா போடுறாங்க. ப்ளஸ் 3 ஸ்பின்னர், ஆக்ஸார், குல்தீப் யாதவ், அப்புறம் அந்த கிரேட் விப்ராஜ் சென்சேஷன் சொல்லலாம். அவர் தான் இன்னைக்கு பெஸ்ட் ஸ்பின்னர் ரைட்டர் அந்த 3 பேரில். அதனால வந்து டெஃபினட்டாக வந்து டெல்லி சுப்பீரியர் சைட். அஷ்டோஷ் இருக்காரு பேட்டிங், அவர் வந்து கடைசியில் பார்க்குறாரு. அண்ட் பேட்டிங்கில் அவங்களுக்கு இப்போ இந்த ஓப்பனர் பேட்ஸ்மேன் அந்த ஜேக் போகிறப்புறம் அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. டூப்ளசிஸ் வந்துட்டா இன்னும் டூப்ளசிஸ் வந்துட்டா கண்டிப்பாக பெட்டர் சைடு, கண்டிப்பாக பெட்டர் சைடு. முன்ன 95% இப்போ 100% ஆயிடுச்சு. ஓகே இல்லை இதில் வந்து சுப்பீரியர் சைடு வந்து டிசி. ஓகே பட் T20ல ஒரு 1 ஹவரில் சேஞ்ச் ஆச்சு சான்ஸ். ஓகே அகமதாபாத் நடக்கிறதுனால ஜிடிக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு இல்லை, இது டிசி இஸ் டூ குட் சைடு, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 நான் சொல்கிறேனே அந்த மாதிரி வெரி வெல் நல்ல இது டூப்ளசி, பொரேல், கருண் நாயரை விட்டேனே. கருண் நாயர் இஸ் கம் டு டிசி. ஆமாம் அது அதனால என்ன ஆகுது, ஒரு ஆங்கர் வந்தாச்சு. ஏற்கனவே கேஎல் ராகுல் இருக்கான். இப்போ கேஎல் ராகுல் ஃப்ரீயாக விளையாடலாம் கருண் நாயர் இருக்கிறதுனால. அவங்க கொஞ்சம் அடித்து விளையாடலாம். இல்லைன்னா கேஎல் ராகுல் அப்படியே அட்டை மாதிரி ஒட்டிக்கிப்பான் மாட்டிப்பான். ஸோ அது மாதிரி நல்ல. ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்து டிசி வந்து கொலாப்ஸ் ஆனாங்கல்ல. சூப்பர் ஓவரில் தான் ஜெயிச்சாங்க. இது சூப்பர் ஓவர் தான் ஜெயிச்சாங்க. ஆமாம் அது வந்து பேட்டிங் தான். அது ஜேக் தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள். அவன் அவுட் ஆகிட்டு போயிட்டான். அப்புறம் பொரேல் நின்று ஃபர்ஸ்ட் ஓவர் அடிச்சான். அப்புறம் இவனை ரன் அவுட் ஆக்கி விட்டாங்க கருண் நாயர். அப்புறம் கேஎல் ராகுல் வந்து நல்லா விளையாடினார் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த அக்ஸார் சுற்றிட்டு போனார். அவர் அக்ஸார்ட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வந்த உடனே நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஆனால் வெரி குட் 25, அதுக்கு மேலே அடிக்குது இல்லை. அவர் இந்த சீசன்ல இருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து பாசிட்டிவ் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது நாட் நெசசரி. கொஞ்சம் இது பண்ணலாம். மிடில் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துட்டே இருந்தாலும் ஒரு வந்த உடனே என்ன ஆடுற ஆட்டம் இதுதான் ரொம்ப கரெக்ட். ரொம்ப அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க அந்த ஆக்ஸார் பாயிண்ட், நான் என் கேமை தான் ஆடுவேன். அந்த மாதிரி கிரிக்கெட்ல கிடையவே கிடையாது. நீ சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி விளையாடலன்னா யூ ஆர் நோ குட் அ பிளேயர். நீ சிச்சுவேஷன் அடிச்சு ஆடணும், பிளாக் பண்ணி ஆடணும். கண்டிப்பா அது சில பேருக்கு வந்து பிளாக் பண்ணி சர்வே ஆடுவாங்க நல்லா, ஆனால் அடிக்க வராது. அது வந்து பாவம் இன்னபிலிட்டி. அது வந்து எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ சாய் சுதர்ஷன் இஸ் எக்ஸாம்பிள். அவர் வந்து நின்று விளையாடுவார், ஆனால் அந்த கடைசியில் ஆக்சிடென்ட் பண்ணும்போது கொஞ்சம் தடுமாறுவார். அது வந்து பாவம் இங்கே ட்ராபேக். வேற அக்ஸாருக்கெல்லாம் அடிக்க திறமை இருக்குது. நின்று விளையாடுறதுக்கு கேரக்டர் வேணும், டிசிப்ளின் வேணும். கேம் இருக்குது, ஆனால் டிசிப்ளின் கிடையாது. எல்லா பாலும் அடிக்கணும்னு ஒரு ஆசை. ஓகே ஓவராலாக டிசி சுப்பீரியர் சைட். ஓகே அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்குது எனக்கு. ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். ரைட்.